வணக்கம். கலைஞர் 100 நிகழ்ச்சிக்கு வராத நடிகர் விஜய். உடனே உதயநிதியிடம் பற்ற வைத்த 2 இளம் அமைச்சர்கள். பின்பு உதயநிதி ஸ்டாலின் செய்த செயல் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டை திரையுலகம் நேற்று முன்தினம் கொண்டாடியது. இந்த விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொள்ளவில்லை. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள். அந்த நாளில் நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சத்யராஜ் தொடங்கி திரையுலகின் உச்சபட்ச பிரபலங்கள் வரை உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் உதயநிதிக்கு நடிகர் விஜயும் அஜித்தும் வாழ்த்து சொல்லவில்லை. அரசியல் தலைவர்கள் டாக்டர் அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்டவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லிய நடிகர் விஜய் உதயநிதிக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாதது அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி 5ஆம் தேதி கனிமொழியின் பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜய். உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லாதவர் கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லி இருப்பதை உதயநிதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது விஜய் பற்றி கட்சி நிர்வாகிகள் சொன்னதை உதயநிதி ஸ்டாலின் காது கொடுத்து கேட்டுக்கொண்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, கலைஞர் நூற்றாண்டை திரையுலகம் நேற்று முன்தினம் கொண்டாடியது. இந்த விழாவில் கலந்து கொள்வதையும் நடிகர் விஜய் புறக்கணித்து விட்டார். திரைத்துறையினர் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் 2 நாட்களுக்கு அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்பட்டது. அப்படி இருந்தும் நடிகர் விஜய் வரவில்லை. இதையும் உன்னிப்பாக உதயநிதி ஸ்டாலின் கவனித்திருக்கிறார். நடிகர் விஜய் சென்னையில் தான் இருந்தார். சென்னையில் இருந்து கொண்டே இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை. விஜய் வராதது பற்றி உதயநிதி ஸ்டாலினுக்கு தகவல் சென்றது. நேற்று முன்தினம் இரவு உதயநிதியை சந்தித்த அவருக்கு நெருக்கமான 2 இளம் அமைச்சர்கள் ரஜினி, கமல் எல்லாம் கலந்து கொள்ளும் போது அவர்களை விட இவன் என்ன பெரியவரா? உங்களுக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார். இது என்ன கதை? உங்களிடம் நெருக்கமாக தானே இருந்தார். இப்போது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? வரவில்லை என்பதை கூட அவர் சொல்லவில்லையே. என்னால் நிகழ்ச்சிக்கு வர முடியாது என்று ஒரு முறை போன் செய்து சொல்லி இருக்கலாமே. அப்படி சொல்லி இருந்தால் பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு நீங்க தான் கலைஞர் விழாவை நடத்துறீங்கன்னு தெரிஞ்சும் அவர் வரல. உங்களை அவமானப்படுத்த வேண்டிய இப்படி செய்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வர பிளான் போடுகிறார். அதனால் உங்களை சீண்டி பார்க்கிறாரா? என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க சார் என்றெல்லாம் உதயநிதியிடம் விஜயை பற்றி பற்ற வைத்துள்ளனர். இதன் அர்த்தத்தை புரிந்த உதயநிதியும் விஜய் பற்றி அமைச்சர்கள் மற்றும் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சொன்னதை கேட்டுக்கொண்டு சென்று இருக்கிறார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.